விஷயம் ஒண்ணு இருக்கு. லைக் வந்து ஆ. நீங்க அந்த 5 பவுலர் மேக்ஸிமமா யூட்டிலைஸ் பண்ணி நீங்க போட போறது இல்ல. யாரா அடி வாங்க போறாங்க உங்களுக்கு தெரியும். பிகாஸ் தட் இஸ் வான்கடே. யாரோ ம். ஒருத்தர் தருமடி வாங்குவாங்க, நீங்க ஸ்டாப் கண்டிப்பா. பண்ணி ஆகணும். யா. உங்களுக்கு ஒரு பிளான் ஒண்ணு இருக்கும்ல. நீங்க வந்து டீம் எடுத்துட்டு வரீங்க. இந்த பவுலர்ஸ் வச்சு நான் இந்த ஓவர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேர் வாஸ் கிறிஸ் பகத் இன் தட் பிளான் ஆக்சுவலி? அப்படி எக்ஸாக்ட்லி. உங்க பிளான் கொலாப்ஸ் ஆற அளவுக்கு சிஎஸ்கே ஒன்னும் அந்த அளவுக்கு பிரஷர் போட்டு உங்களை அடிக்கலையே. லைக் வந்து விக்கெட்ஸும் போயிட்டு இருந்துச்சு. கசன்பரா இருக்கட்டும், சாண்டரா இருக்கட்டும், ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாங்க. நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. திரும்ப கசன்பர் 3வது விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த பிளான் படி எதுக்கு நீங்க கிறிஸ் பகத்துக்கு நடுவில் வந்து அப்பயே முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணாம யாரா ஒருத்தர் ஐபிஎல் 2வது மேட்ச் ஆடுற ஒரு பையன் இப்பதான் யங்ஸ்டர் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு அதுவும் ரீப்ளேஸ்மெண்டா வந்த ஒரு பிளேயரை, நல்லா பவர் பிளேல போட்ட ஒரு பிளேயரை பவர் பிளேல போட விடாம 16th ஓவர்ல அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? கடைசி ஒரு 20வது ஓவர் கொடுப்பீங்களா? 2வது ஓவர் அவர் என்ன அதுதான் அந்த பும்ரா ப்ரெஷர். வந்து மேட்ச் பண்றதுக்கு? லைக் வந்து நீங்க கேட்கலாம், அவ்வளவுதாங்க கிறிஸ் பகத் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ கண்டிஷன்ஸ் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அடிச்சிட்டாங்க. என்னங்க பண்ண சொல்றீங்க? எந்த எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலுமே அந்த கண்டிஷன்ஸ்ல 16வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுலயே ஓரளவுக்கு டீசென்டா போட்டு தப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீ எப்படி தப்பிப்ப, மேல வந்து பழி விழுந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே இழுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு 20வது ஓவர் வந்து கிறிஸ் பகத்துக்கு கொடுத்தது.